ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் ட்ரிப் போயிருந்தோம். அந்த வீடியோ தான். ஏற்கனவே சில்வர் ஃபால்ஸ் எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது சின்னதாக ஓடை போகுது அழகா. தண்ணி பாரு எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. இந்த பாரு கீழே எங்களுக்கு வழி இருக்குங்க. இறங்குறதுலாம் ஈஸியாக, ஏறுறதான் கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வட்டக்கானல் ஃபால்ஸில் இருக்கிறோம். சாதி இறங்கு பார்த்து இறங்க. கேட்டு போனோம்னு நினச்சா எங்க இது என்னமோ ஸ்டெப்பு ஒரு 2 அடிக்கு வச்சிருக்கிறாங்க. ஒரு ஸ்டெப்பு செம்மையா இருக்குது. செம்மையா இதில் குளிக்கக்கூடாதுன்னு வேறு சொல்லிக்கிறாங்களா, இங்கே போர்டில் எழுதி போட்டிருக்கிறாங்க. வட்டக்கானல் ஃபால்ஸ் எப்படி உழுகுது பாரு தண்ணி. அப்படியே கிளம்ப வேண்டியதான். இறங்குறது பார்த்தாலே ஒரு இது மாதிரி இருக்குது. வலிக்குற்று முடியே கால் நல்லா மெட்டி வரணும். இப்போ வந்து டால்ஃபின் நோஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பினோம். அதுக்கு போகிற வழியில தான் இந்த வட்டக்கானல் ஃபால்ஸ் இருக்குது. இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான பிளேஸு, ரொம்ப க்ரௌடெல்லாம் இருக்காது. இது அந்த நோட்டில் வர ஃபோட்டோ மாதிரியே, அந்த நோட்டுகள்லாம் வரும்போது அந்த ஃபோட்டோ மாதிரியே இருக்குது. அமேசான் காடுகளில் வர்ற மாதிரி வந்துட்டு இருக்குது அருவி வட்டக்கானல் ஃபால்ஸு. அப்படியே பார்த்தீங்கன்னா அருவி வந்துட்டு இப்படி செம்மையாக ஊற்றுது. நிறையா பேர் அப்படியே மேலே இங்கே நடந்துகிட்டு இருக்கிறாங்க. செம்ம சீனான அருவி உண்மையிலேயே. தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? தண்ணீர் போட்டா நல்லா இருக்குது. தண்ணீர் இல்லைன்னா தூருது. வந்து இந்த வட்டக்கானல் ஃபால்ஸை தாண்டி மேலே ஏறி போய்கிட்டு இருக்கிறோம். சுவாதியோட கெட்டப் பாருங்க, கையில் செருப்பு எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாலும் அந்த கூலிங்லாம் அதை கழட்டுறது இல்லை. மேலே ஏறி போய்கிட்டு இருக்கிறா. அப்படியே லாஸ்டா ஒரு வியூ இந்த காட்டு பகுதிக்குள்ள இருந்து அந்த வட்டக்கானல் இது ஃபால்ஸை பார்த்துட்டு அப்படியே நீ என்னது டால்ஃபின் நோஸா? டால்ஃபின் நோஸ் வர வழியில தான் இந்த வட்டக்கானல் ஃபால்ஸ் இருக்குது. மூச்சு வாங்குது. ஆமே மரக்கட்டையை வச்சு படிக்கட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒன்று 2 அடிக்கு வச்சுக்கிறாங்க. ஆமே ஒரு வழியாக வட்டக்கானல் ஃபால்ஸை பார்த்து விட்டு மேலே வந்தாச்சு. ஆமாம், செம்மையாக இருக்குது. செம்ம ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அது என்னப்பா, டால்ஃபின் நோஸு, டால்ஃபின் மூக்குக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா டால்ஃபின் நோஸ்க்கு போயிட்டுருக்கோம். ஆனால் வந்து ரொம்ப குட்டி பாதை, அதுவும் இல்லாமல் வந்து ரொம்ப ரோடு வந்து சரியில்லை. கல்லும் அது என்னது எல்லாம் உடஞ்சி கிடக்குது. இறங்குறது கூட ஏதோ இறங்கிட்டோம். அங்கே ஒரு மேகத்தை எப்படி போகுதுன்னு இறங்குறது கூட ஏதோ இறங்கிடுவோண்டி. ஏறுறது என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இவ்வளோ தூரம் இது வரும்போதெல்லாம் காட்டவே கூட்டிகிட்டே வரலடா பஸ் எல்லாம். கார்டன் காமிச்சாங்க, பில்லர் ராக்கு அந்த இதெல்லாம் காமிச்சாங்க. 3 இது காமிச்சாங்க, சூசைட் பாயிண்ட் எல்லாம். சரியா, அதுக்கப்புறம் போட்டிங் அந்த இதை சுற்றியும் காமிச்சாங்க ஒரு ரவுண்டு. இங்கே கொண்டாந்து காரை எங்கே பார்க் பண்ணிக்கிறாங்க பாருடா. மேலே மழை பெஞ்சிருக்கும் போல இங்கே எல்லாம். மேபி இருக்கலாம். வந்துருச்சா? இங்கே போய் வெயில் வந்துருச்சு. திடீர்னு வெயில் வருது, திடீர்னு மழை வருது, திடீர்னு மேகம் மூடுது. இதெல்லாம் என்ன சொல்றது, இதான பிளேசஸ். வண்டி காரு இந்த மாதிரி வந்தால் தான். பஸ்ஸில் எல்லாம் கூட்டு நல்லா கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. ஒன்றும் கொடுக்கல, வண்டி அது ஆட்டுக்கு இறங்குதா. நோ பார்க்கிங். அங்கே வர மேகத்தை வந்ததுக்கான வர்த்துடி. இது எப்படி இங்கே வந்து மாதிரி ஏற்றிடுவீங்களா? நான் இறங்கட்டுமா? ஆமா, இறங்கிடுறா. இது அத்தியமும் பயமா இருக்குதுடா. இங்க ரோலர் கோஸ்டர் வர இருக்குதுடா. எங்கடா போற? கேட்டியா நீ? அப்படியே வந்துட்டு கல்லு கட்டாட்டு இருக்குது. அப்படியே இறங்கி போறதுக்கு நான் கீழே பார்க்குறதா வீடியோ எடுக்கிறதா. நான் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்ல. வந்துட்டு இந்த டால்ஃபின் நோஸ் பார்க்க போகிறதுக்கு என்ன தமிழில் சொல்லுப்பா.
ரெக்வெஸ்டட் டு அவாய்ட். இங்க வந்து 800 மீட்டர்ஸ் வந்து கீழே இருக்குது போல, ட்ரக்கிங் போகணும் கீழே போனா. அதனால வந்து சீனியர் சிட்டிசன்ஸ், வயசானவங்க, குழந்தைகள்லாம் கூட்டிட்டு போகாதீங்க. கொஞ்சம் ஏதாவது உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்க எல்லாம் வந்து போக வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க. நடந்து போறோம், ஏதாவது உடம்பு சரியில்லாம மூச்சு வாங்க உள்ள. எனக்கு சரி வா இன்னைக்கு பார்த்தரலாம். லெட்ஸ் கோ. ஆதி ஆர்வத்தில் கீழே போய்கிட்டு இருக்கிறா. அம்மா இறங்கிட்டு ஏறவே முடியலன்ட்டு போறாங்க வந்தவங்க. பார்க் பண்ணது நோஸ் தெரியும், பார்த்துட்டு வந்துடலான்னு பார்த்தா இது ஏதோ இறங்கி காட்டுக்குள்ள போகணும் மாமா. நான் சொல்றேன் என்னன்னு, அந்த ஒரு கேஸ்ட் வாக்கா என்னமோ ஒன்று இருக்குதுடா, ஒரு இது வாக் பண்ணி போற மாதிரி. அது வந்து சும்மா ஃபிளாட்டா வாக் பண்ணி போற மாதிரி. அந்த கல்லுக்கெல்லாம் போட்டிருப்பாங்க, அந்த வர ரோட்ல எல்லாம் போட்டிருந்தாங்க, அது மாதிரி அது ஈஸியா நடந்து போயிடலாம். இது ட்ரக்கிங். ஆக்சுவலா அந்த ஒரு கேஸ்டல் வாக்கா என்னமோ ஒன்று இருக்கும், அது என்னன்னு போய் பார்ப்போம். அங்க இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா காட்டுவாங்க, அங்க பாருங்க அதுதான் டால்ஃபின் நோஸ்ன்னு. ஆனா நம்ம இப்ப அந்த டால்ஃபின் நோஸ்க்கே போயிட்டு இருக்கோம். ஆமா, டால்ஃபின் நோஸ் மேலேயே போறப்போ. ஆமா இப்ப வந்த தூரம் வரைக்கும் இருக்குமா இல்ல அதோட அதிகமா இருக்குமா? வந்த தூரம் மாதிரியே இன்னொரு தூரம் இருக்கும். சரிவா, மவுண்டன் வியூ மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். சரிவா, இதுதான் மவுண்டன் வியூ, இங்கதான் இருக்குதுப்பா, பயப்படாத. ஓகேங்கி, தேங்க்யூ. செம. நாங்களும் வந்துட்டு ஒரு 1 கிலோமீட்டருக்கு பக்கம் மலை இறங்கிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் இறங்கினோம்னா பழனி வந்துட மாட்டிருக்குது. வாடி அங்க கிட்ட போய் பார்க்கலாம். அதுதான் வா, மவுண்டன் வியூ பார்க்கலாம். அப்படியே மிஸ்ட் வந்துட்டு கவர் பண்ணிடுச்சு. அப்படியே வந்துட்டு டால்ஃபின் நோஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து அப்படியே மிஸ்ட் வராங்க. இன்னும் ஒரு 4-5 பேர் வராங்க, இறங்கிப்பா. அதுதான் இந்த டால்ஃபின் நோஸ்க்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரக்கிங் மாதிரி போகிறதுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சரி கொஞ்சம் தூரத்தில் வந்துடும் நினச்சி தான் போனோம். ஆனால் அது ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. அது இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் போகிறது இன்னுமே கொஞ்சம் நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டால்ஃபின் நோஸ் போகிற வழியில் உங்களுக்கு இந்த மவுண்டன் வியூ தான் இருக்கும். செம்ம சூப்பராக இருந்துச்சு இந்த மவுண்டன் வியூ. ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணி பார்த்தோம், ஃபுல்லாக வந்து மிஸ்ட்டாக இருந்துச்சு. மிஸ்டெல்லாம் இப்போ கொஞ்சம் நவுந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓரளவுக்கு மிஸ்ட்டு இருக்குதுதா, பட் முன்ன இருந்த மாதிரி ரொம்ப மிஸ்ட் இல்லை. உங்களுக்கு அந்த வியூ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. வீடியோவில் வந்து எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, பட் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கடையெல்லாம் இருக்கும், அதாவது ஸ்நாக்ஸ் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க, அதாவது வேணா வாங்கி சாப்பிட்டுக்கலாம், டீ இதெல்லாம் வச்சுருந்தாங்க. வியூ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. கொடைக்கானல் தான், என்னதான் சின்ன பிளேஸா இருந்தாலும் சூப்பரா இருக்குது. அந்த வியூ பாயிண்ட் பார்த்ததுக்கு அப்புறமா வந்து நாங்க மறுபடியும் டால்ஃபின் நோஸ்க்காக நடந்து போயிட்டு இருந்தோம். இது ஆக்சுவலா ட்ரக்கிங் தான். ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபுல்லா ட்ரக்கிங்லேயே போயிடுச்சு. ஆனால் செம்மையா கால் வலிக்க ஆரம்பிச்சு. இவ்வளோ தூரம்லாம் நான் நடந்தது கிடையாது. இந்த ஊர்க்காரங்களே எப்படி ஏறி இறங்குவாங்களா இல்லை இங்கே எங்கே ஏகராமே இப்படி கயிறு கட்டி வச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. டால்ஃபின் நோஸ் என்ன எவ்வளோ தூரமா? இன்னும் 5 நிமிஷத்துல போயிடலாமா? உங்களையும் சேர்த்து எடுத்துக்கவா? எடுத்துட்டீங்களா? அப்புறம் எங்க வச்சுட்டு பாறை மேல. இது எப்ப காயும் இப்படியே இருந்துச்சுன்னா பாருங்க, பெட்ஷீட்லாம் காய போட்டுக்கிறாங்க. என்னைக்கு காயும் தெரியல. தயவு செஞ்சு வயசானவங்க சின்ன குழந்தைகள்லாம் வந்துடாதீங்க. மேலேயே போர்டில் எழுதி போட்டிருக்கிறாங்க சீனியர் சிட்டிசன்ஸ். நீங்கள் சீனியர் சிட்டிசன் தானே, எனக்கு 40 வயசு 45 வயசு தான் ஆகுது, நான்லாம் வந்துட்டு இறங்கி போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்துலலாம் வந்துடாதீங்க. நிறையா பேர் முன்னாடி போயிருக்காங்கப்பா, கடையெல்லாம் இருக்குதுல்லப்பா. சுவாதி வேற வந்துட்டு அடிக்கடி பயப்படுறா தனியாக போகிறோம்னு. நிறையா பேர் வந்துட்டு இந்த மலையேற வீடியோவெலாம் நிறையா போடுறாங்க. உண்மையிலேயே வந்துட்டு உங்களுக்கெல்லாம் சல்யூட் பண்ணோம் பாஸு. பயங்கரமாக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி எல்லாம் பண்ணுறதுக்கு. அம்மா இதான் டால்ஃபின் இதுவா? இன்னும் போகணுங்களா? என்னங்க வேணும், ஃபுல்லாக மிஸ்ட் ஆயிடுச்சு. பார்த்து நடக்கணும் உண்மையிலேயே. அப்பா சுவாதியை வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு கிராஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ள மிஸ்ட் வந்துச்சு, லைட்டாக தூரல் போட்டுச்சு, அப்புறம் நவுந்து போயிடுச்சு. அது மாதிரி இப்போ நவுந்து போயிடுமே என்னமோ.
ஆமாம் நவுந்து போயிடுச்சுன்னா இன்றைக்கி செம சீனும் நமக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் மறுபடியும் வந்துட்டு இப்போ வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் அந்த டால்ஃபின் நோஸ்க்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிஸ்டாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நடந்து போகிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் சூப்பரான வியூ பாயிண்டிங்க. ஃபுல்லாக மிஸ்ட்டு. அங்கே நிற்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு அவ்வளோ யாருமே தெரிய மாட்டாங்க. இந்த சென்டரில் ஒரு சின்ன ராக் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் அந்த டால்ஃபின் நோஸு. இது வந்து இந்த க்ராக்கர்ஸ் வாக் இருக்குல்ல, அங்கேருந்து உங்களுக்கு காமிச்சா அந்த வியூ பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு காட்டுவாங்க. ஆனால் நாங்கள் இப்போ அந்த டால்ஃபின் நோஸ்க்கே வந்திருக்கிறோம். இப்போ அதான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபுல்லாக மிஸ்டாக இருந்தனால உங்களுக்கு சரியாக என்னால் காட்ட முடியல. கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் மட்டும் உங்களுக்கு நான் நிறையா அட்டாச் பண்ணிக்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டால்ஃபின் பாறையில் வந்துட்டு ஒரு 4-5 பசங்க உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உட்காந்துருக்குறாங்க. ஃபுல் மிஸ்ட்டு கவராக இருக்குது. அந்த மிஸ்ட்டு அப்படியே வாட்டர் ட்ராப்லெட் ஆகி வந்துட்டு உளுந்துக்கிட்டு இருக்குது. குட்டி குட்டி துகளாக அப்படியே இந்த கையிலெல்லாம் உழுகுது செம்மையாக. நாங்கள் கொஞ்சம் நேரம் மூச்சு வாங்கிட்டு போகலான்ட்டு உட்காந்துட்டோம். இவர் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்களோட அந்த கான்ஃபிடன்ஸ் பூஸ்டரு. நாங்கள் அங்கேயே மவுண்டன் வியூவிலேருந்தே வந்துட்டு போகலான்ட்டு இருந்தவங்கள வந்துட்டு இவர் தான் நீங்கள் அங்கிட்டு போங்கன்னு சொல்லி எல்லா பக்கம் வந்து இப்போ ஃபோட்டோஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். என்னது டால்ஃபின் நோஸ் வரைக்கும் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டோம். அண்ணன் வந்துட்டு இங்கே கொடைக்கானலில் வந்துட்டு லோக்கல் டிரைவராக இருக்கிறாங்க. கொடைக்கானல் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இடம்லாம் வந்து பார்க்கணும்னா அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் அண்ணனோட மொபைல் நம்பர் தரேன் நான். பார்த்து முடிச்சுட்டு அது பக்கத்துலேயே நீங்கள் கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 100 மீட்டர் அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் தான். அங்கே வந்து உங்களுக்கு எக்கோ பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. இப்போ அங்கே தான் வந்து அந்த கைடு ஒரு அண்ணா சொன்னேன்ல, அவரு தான் இவ்வளோ தூரம் எங்களை கூட்டிகிட்டு வந்தார். அவருக்கு தான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு நாங்கள் இந்த ட்ரிப் என்ஜாய் பண்ணது இது ஒரு காரணம் தான். இந்த எக்கோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ வந்து இங்கெல்லாம் ஆளுங்க இல்லை, கொரோனா டைமுன்றனால ஆளுங்க இல்லையா இல்லை வந்து என்னன்றது எங்களுக்கு தெரியல. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பட் நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அது அவங்களாம் ஒரு பக்கம் ஃபன் பண்ணிட்டு இருந்தனால எங்களுக்கும் வந்து அப்படி ஜாலியாக போயிடுச்சு நடந்து போகும்போது. இங்கே உட்காந்து எடுத்துக்கிறாங்க, கீழே உட்காந்து எடுத்துருக்காங்க. ஐ திங்க் வந்துட்டு இதுதான் மலை உச்சின்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பள்ளம், அப்படியே திரும்பி இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த பக்கம் பள்ளம். வந்துட்டு எக்கோ ராக்குக்கு வந்தாச்சு. அது என்ன ராக்கு? அந்த டால்ஃபின் நோஸ்லேருந்து அப்படியே வந்தோம்னா இதான் எக்கோ ராக்கா. இங்கேருந்து கத்துனோம்னா செம்மையாக கேட்குது. கேக்குதான் தெரியல எஃபெக்ட். அதான் எஃபெக்ட் கேக்குதான் தெரியல ஃபோனில். ஆனால் வந்துட்டு எக்கோ எங்களுக்கு கேட்குது, செம்மையாக கேட்குது. இன்னைக்கு கொடைக்கானல் வந்ததுக்கான ஒர்த்து பிளேஸ் இது 2 தான். 2 நாளைக்கு இங்கே தூங்கி சாப்பிட போகலாம். பாறையில் போட்டு தரலாமா? ஏங்கப்பா ரொம்ப உயரத்துல ஏறி உட்காந்துட்டப்போ பிரச்சனை இல்லடா. பார்த்தீங்கன்னா எக்கோ பாறையில் வந்து அமர்ந்தாச்சு. சுவாதி அங்கிருந்து வர்றதுக்குள்ள மரப்பம்பு பம்பி அவர் வந்து ஒண்ணுமில்லைன்னு சொல்லி இவ்வளவு தூரம் வந்து உட்கார்ந்துருக்கிறா. இன்னும் இந்த வழி இருக்குல்ல, இதுல போனோம்னா கீழே ஊர் வருமா. ஓகே, இதுக்கப்புறம் அப்படியே ரிட்டர்ன் கிளம்ப வேண்டியதான். இப்பே மணி 1 ஆச்சுடி. 12 மணிக்கு செக் இன் பண்ணலான்னு 3 மணி நேரம் லேட். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. நீங்களும் டால்ஃபின் நோஸ் அந்த ட்ரக்கிங் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் எக்கோ பாயிண்ட் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.